கடந்த ஜனவரி மாதம் ஒரே நேரத்தில் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 2 தனியார் விண்வெளி நிறுவனங்களும் நிலவை நோக்கிய தங்களது பயணத்தை தொடங்கியிருந்தன. இந்த நிலையில் தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் அத்தேனா லேண்டரும் நிலவை நோக்கி பயணித்துள்ளது. இந்த 3 நிலவு பயணங்களும் ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கோன் 9 விண்கலத்தின் உதவியுடன் சாத்தியமாகியுள்ளது. மேலும் ஜப்பானின் ஐஸ்பேஸ் நிறுவனத்தின் லேண்டர் ஜூன் மாதம் நிலவில் தரையிறங்கும் என்றும் அமெரிக்காவை சேர்ந்த ஃபயர்ஃப்ளை நிறுவனத்தின் லேண்டர் மார்ச் 2ஆம் தேதி நிலவில் தரையிறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தனியார் விண்வெளி நிறுவனமான இன்டியூட்டிவ் மெஷின்ஸின் அத்தேனா லேண்டர் வெற்றிகரமாக நிலவை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. இந்த லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் சூரிய வெளிச்சம் படாத பகுதியில் வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி கால் பதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு ட்ரோன் மூலம் அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த பகுதி பனிக்கட்டிகளால் நிறைந்து இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுவதால் இந்த பனிக்கட்டிகளின் மூலம் தண்ணீரை பெற்று அதன் மூலம் குடிக்க தண்ணீர், சுவாசிக்க காற்று மற்றும் ராக்கெட் எரிபொருளாக மாற்ற முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.